ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம யாரையுமே ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதாவது அவங்க தோற்றத்தை வச்சு, அவங்க பின்னணியை வச்சு, அவங்களோட படிப்பை வச்சு, இந்த மாதிரி அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா சில நேரங்கள்ல இந்த உலகத்துல சில விதமான மனிதர்கள் கிட்ட நம்ம எப்படி பேசினாலுமே ஜெயிக்க முடியாது. சோ நம்ம மன நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவும் நம்ம வாழ்க்கையில சில மனிதர்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை தவிர்க்க முடியல அப்படின்னாலும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 7 விதமான மனிதர்களை பார்க்க போறோம். இவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறதன் மூலமா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். முதலாவது, எதிலும் பிரச்சனைகளை மட்டும் தேடுபவர். ஒரு நபர் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை மட்டுமே கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறதே நல்லது. அதாவது ஒரு சில மனிதர்களை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க வாழ்க்கைய பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை இப்படின்னு மழை பெஞ்சாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வெயில் அடிச்சாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு படிப்பு சரியா அமையல, எனக்கு வாழ்க்கை சரியா அமையல, எனக்கு வேலை சரியா அமையல இப்படின்னு குறைகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எப்பயாவது சொன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இதையே எப்ப பார்த்தாலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது நாளடைவுல உங்களுக்குமே ஒரு பழக்கமா வந்துரும். ஓ, இவங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையில எதுவுமே சரியில்லையோ, எல்லாமே பிரச்சனையா இருக்கோ அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வந்துரும். இதனாலேயே நீங்களும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்க தொடங்குவீங்க. சோ ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தியோ, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தியோ, இல்ல ஒரு புது விஷயத்த பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி மட்டுமே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது. அடுத்து இரண்டாவது, சுயநலமானவர்கள். எப்போ ஒரு பேச்ச ஆரம்பிச்சாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னை மட்டும்தான் ஒரு மையமா வச்சு யோசிக்க கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சோ இவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இவங்க வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர அந்த விஷயங்களால மத்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. சில நேரங்கள்ல உங்களை கூட அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட நம்ம அதிகமான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மூன்றாவது, மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்பவர்கள். இது நம்ம வாழ்க்கையில பெரும்பாலானவங்க நிச்சயமா கடந்து வந்திருப்போம். அதாவது நம்ம வளர்ச்சியை பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம பணத்தை பார்த்து, நம்ம படிப்பை பார்த்து, இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து பொறாமப்படுவாங்க. இவங்க இப்படி பொறாமப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் இல்லங்கிறத சொல்லி கேலி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கான காரணமே இந்த பொறாமை தான். அவங்களுக்கு இல்லாத விஷயம் இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்ம கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சரி, நமக்கு எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மள தாழ்வு மனப்பான்மையா ஃபீல் பண்ண வச்சு அவங்கள ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காகத்தான். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆயுதமே இதுதான். நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிடுவாங்க. நம்மளோட ஒரு சின்ன சின்ன தப்ப கூட திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நபர்கள் உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நான்காவது, மற்றவர்களை பற்றி புரளி பேசுபவர்கள். இதையும் நம்ம பெரும்பாலான இடத்துல பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஆரம்பிச்சு நம்ம படிக்கக்கூடிய காலேஜ்ல, வேலை செய்யற இடங்கள்ல, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே சில பேர் இருப்பாங்க. எப்பவுமே யாரையாவது பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்துகிட்டு அந்த அறையில இல்லாத மத்தவங்கள பத்தி பேசுவாங்க. மத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தியும், அவங்க தோற்றத்தை பத்தியோ இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க அந்த நபர்கள்ல ஒருத்தரா இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டியது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நோக்கங்கிறதே மத்தவங்களை கீழே தள்ளி பேசுறதோ தாழ்வா பேசுறதோ கிடையாது. மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள இன்னொரு மேம்பட்ட நபரா மாத்தணுங்கிறது தான். சோ இந்த அடிப்படையான புரிதல் இல்லாத இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பத்தி பேசுறதுக்கான நாட்களும் வெகு தூரத்துல இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் உங்களை பத்தியும் அவங்க பேசதான் போறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஒரு நம்பகத்தன்மையே இருக்காது. யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பேச தோணுதோ அதை பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பொருளி பேசக்கூடிய நபர்கள்ல நம்மளும் ஒருத்தரா இருந்தாலோ, இல்ல இந்த மாதிரி நபர்கள் நம்ம பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னாலோ அவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்பவே அவசியம். இதனால நம்ம எனர்ஜியும் நேரமும் தான் வீணாகுமே தவிர வேற எதுவுமே நமக்கு கிடைக்க போறது கிடையாது. அடுத்து ஐந்தாவது, பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. நமக்கே தெரியாது எப்படிடா இவர் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல அவங்க மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு சின்ன வாய் தகராறா இருக்கலாம், இல்ல பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல இவங்க மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இவங்க கூட நீங்க இருக்கிறதால நீங்களும் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்குவீங்க. சோ இந்த மாதிரி மனிதர்கள் கூட நீங்க இருக்கிறது உங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் சேராம இருக்கிறது நல்லது.
அடுத்து ஆறாவது, எல்லாத்துலயுமே என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறவங்க. கிளாஸ் ஆஃப் எம்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு கிளாஸ்ல பாதி அளவு தண்ணி இருந்துச்சுன்னா கூட அந்த கிளாஸ்ல பாதி தண்ணி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த கிளாஸ்ல பாதி தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல பாக்குறவங்க தான் இந்த மனிதர்கள். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க கிட்ட சொல்லும் போது, நான் இதை பண்ணலான் இருக்கேன், இல்ல இந்த விஷயத்த ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது, இதெல்லாம் நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நம்ம ஆர்வத்தை குறைக்கிற மாதிரியான அட்வைஸை தான் நம்ம கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்க, அதாவது எதுலையுமே என்ன இல்லைங்கிறத மட்டும் பாக்குறவங்க, நம்ம வாழ்க்கைக்கும் சரி நம்ம வளர்ச்சிக்கும் சரி ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம ஒரு புது யோசனையை பத்தியோ நம்மளோட புது முயற்சியை பத்தியோ பேசும்போது அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை சொல்லாம அது ஏன் நடக்காது, அது ஏன் சரி வராதுங்கிற காரணத்தை தான் நம்ம கிட்ட அடுக்கிக்கிட்டே போவாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி, உங்க முயற்சி வெற்றி அடையுங்கிறதுக்கான காரணங்களை சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுத்தி இருக்கணும். அந்த மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு வேணுமே தவிர இந்த மாதிரியான ஆட்கள் நமக்கு தேவையே கிடையாது. அதே நேரம் இந்த விஷயம் முழுமையா தப்புன்னு சொல்லிட முடியாது. அதாவது இதுல ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியுது, இது ஒன்னால பண்ணிட முடியுமா அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் பண்ணலாம், இதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா தொடர்ந்து நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்புறம் கடைசியா ஏழாவது, உங்களை எப்பொழுதும் சோகமாக வைத்திருக்கும் நபர்கள். அதாவது சில மனிதர்களோட நீங்க பேசும்போதோ இல்ல பழகும் போதோ இப்படி எப்ப அவங்க கூட நீங்க இருந்தாலுமே நீங்க சோகமாவே இருப்பீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே அந்த நேரத்துல காணாம போயிரும். இத சில நேரங்கள்ல அவங்க தெரிஞ்சே செய்வாங்க, நிறைய நேரங்கள்ல அவங்களுக்கு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்கள சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டையுமே பரவ ஆரம்பிச்சிரும். எப்ப நீங்க சந்தோஷமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல நீங்க இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது எல்லாமே காணாம போன மாதிரி ஆயிரும். சோ யாரு கூட நீங்க பேசும்போதும் இருக்கும்போதும் ரொம்ப சோகமாவும் மூட் அவுட்டாவும் ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பா அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. சோ அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்த இந்த 7 மனிதர்கள் யாரெல்லாம்? 1, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள். 2, எப்பவுமே தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய சுயநலமானவர்கள். 3, மத்தவங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நபர்கள். 4, மத்தவங்களை பத்தி பொருளி பேசக்கூடிய நபர்கள். 5வது, எப்பவுமே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிற மனிதர்கள். 6வது, எதுலையுமே குறைகளை மட்டுமே தேடக்கூடிய நபர்கள். அப்புறம் கடைசியா 7வது, நம்மள சோகமா வச்சிருக்கக்கூடிய நபர்கள். இந்த 5 வகையான மனிதர்கள் உங்களை சுத்தி இருந்தாலோ இல்ல உங்களுக்கு நெருக்கமா இருந்தாலோ கொஞ்சமாவது அவங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருங்க. ஒருவேளை உங்களால அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க முடியல, அவங்களை தவிர்க்க முடியல அப்படின்னா கூட அவங்க கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கத்தை அளவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மனிதர்கள் எல்லாமே அடிப்படையில நல்லவங்க தான். ஆனா நம்மளோட மன நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சில வகையான நபர்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது. சோ அந்த மாதிரியான ஒரு 7 விதமான நபர்கள் தான் இவங்களே தவிர இவங்க எந்த விதத்திலையும் கெட்டவங்க மோசமானவங்க அப்படின்னு கிடையாது. சோ எப்பவுமே அளவோட இருங்க, அது எதுவா இருந்தாலும் சரி. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.